ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இது காமேஷ் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் வீட்டில் உள்ள ஒரு கோழிக்கூடு, அந்த டூர் தான், சிக்கன் கேஜி டூர் தான் பார்க்க போகிறோம். என்ன கோழி வீட்டு டூர்லாம் பார்க்கலாம், இல்லை கார்டன் டூர் பார்க்கலாம். என்னடா கோழி குடும்பம் டூரு, நான் இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன், யாரும் இது வரைக்கும் பண்ணாது, யாரும் பண்ணாத கோழிக்கூடு டூர் படுத்துவேன் பாருங்கள். கோழிக்கூடு வந்து வாங்கும்போது 2000 எங்கள் மரக்கூடு 2000. நான் ஒரு இரும்பு கூடு வாங்கியிருப்பேன். இந்த வீடியோவோட எண்டிங்கில் போடுறேன், பின்னாடி போடுறேன். இந்த மரக்கூடு முடிஞ்சோடனே நான் வீடியோட எண்டிங்கில் போடுறேன், மறக்காமல் அதையும் பார்த்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோழியை பார்த்தீங்கன்னா 2 கருப்பு கோழி, ஒரு சாம்பா கோழி, ஒரு சிவப்பு கோழி இருக்குது எங்கள் வீட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கூடு வந்து இப்போ ரொம்ப அதோட கோழி ஃபுல்லாக இருக்குது. இந்த கூடு நிறையா க்ளீன் பண்ணி ரொம்ப நல்லாச்சு. அது எப்போவுமே ஒரு சாக்கில் மண்ணள்ளி போட்டு அது மேலே தான் அந்த கோழியில் உள்ள இருக்க சாக்கை போட்டுட்டு அதில் மண்ணள்ளி போடுவேன். நான் இப்போ கொஞ்ச நாள் ஊரில் இல்லாதனால அது மண்ணள்ளி போடுற விட்டால் வீட்டில் காணிக்கல அதோட அப்படியே அது தேங்கிடுச்சு. அதோட கூட்டாமல் இப்போ நான் கூட்டிகிட்டு ஒரு வீடியோ இது பின்னாடியே கூட்டிகிட்டு அதை கழுவி விட்ட வீடியோவும் அனுப்பியிருப்பேன். கழுவி விட்டு பின்னாடி அடுத்த நாள் டே 2வும் அனுப்பியிருப்பேன். பாருங்கள், இதுலேயே இருக்கும். இது என்னடான்னு பார்த்தீங்கன்னா கோழிக்கூடு தான். இதுவும் கோழிக்கூடு தான். இது வந்து இந்த கள்ளிப்பிட்டி பழக்கூடையாக நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த புறா வளர்க்குறதுக்கு பசங்க வாங்குவாங்க. நான் புறா வளர்த்துட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டுகிட்டேருந்து வாங்கிட்டு வந்தேன். என் கிளாஸ்மேட்டு தான், அவன் ஃப்ரெண்டுகிட்டேருந்து மொத்தமாக வாங்கிட்டு வந்தேன். அவன்கிட்ட உள்ளது மொத்தமாக வாங்கிட்டு வந்தேன். அது வந்து நிறையா பாதி பூனை சாப்பிட்ருச்சு, பாதி வந்து டெத் ஆகிடுச்சு, பாதி பறந்து போயிடுச்சு, அப்படியே போய் காலியாகிடுச்சு. இது என்னென்னு பார்த்தோம்னா, இது எங்கிட்ட தான் எங்கள் கோழி மேயும். எங்கள் கொல்லை அங்கிட்டு பின்னாடி கொல்லையில் வந்து எங்கள் வந்து கோழி வந்து மேய்ச்சலுக்கு போகும். இங்கிட்டு போயிட்டு மறுபடியும் அந்த கூட்டுக்கு வந்துடும். நான் என் கார்டன் வியூவில் பார்த்தீங்கன்னா அந்த கோழி நிற்கும், பார்த்துருப்பீங்க. கார்டன் வியூவில் இருக்கும் கண்டிப்பாக. ஃப்ரெண்ட்ஸ், இது என்னென்னு பார்த்தோம்னா, இதுதான் நான் சொன்னேன்ல கோழி கூட க்ளீன் பண்ணேன்னு. அதில் பாருங்கள், சாணம் கோழி தெரியும். அதில் கோழி எருன்னா கிடக்கும் பாருங்களேன். க்ளீன் பண்ணியிருப்பேன். அவ்வளோ ரொம்ப நாள் க்ளீன் பண்ணலை. ரொம்ப நாள் க்ளீன் பண்ணாமல் கிடந்தவும் ரொம்ப க்ளீன் பண்ண முடியல, ரொம்ப ஓவராக க்ளீன் பண்ண முடியல. ஆனால் க்ளீன் பண்ணிட்டேன், ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்தீங்கன்னா இது வந்து டே 2, 2வது நாள். ஃபஸ்ட் நான் வந்து கோழி வந்து சாணத்தோடு இருந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. 2வது நான் க்ளீன் பண்ணியிருப்பேன். 2வது நான் சாயந்தரம் தான் க்ளீன் பண்ணேன் உண்மையில. அப்புறம் வந்து இது வந்து 3வது நாள் காலையில் மறுநாள் இந்த கோழியில் வெளியே வருது பாருங்கள். யாருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். என்னடா இது நான் ஒரு வீடியோடா இதை நான் போட்டுக்கிட்டு இருக்கிறா விளாக்குன்னு சொல்லிட்டு இதை நான் போட்டுட்டு வரும்னு சொல்லிட்டு இருக்கிறா, மொக்கையாக பண்ணுறீங்களா அப்படின்னா சொல்லுங்கள். என்னென்ன மொக்கையாக பண்ணுறேன்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதை எடுத்துக்கிறேன் அடுத்தடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில். இதுதான் எங்கள் வீட்டு டாக், பெட் டாக். இது எவ்வளோ கடிக்க வந்தாலும் யாரை கடிக்க போனாலும் எனக்கு இது மேலே கோவமே வர மாட்டேங்குது, என்னன்னே தெரியல. அது நாய் மேலே அழகாக இருக்கும். வாலாட்டிக்கிட்டே வரேன், என்ன சொன்னாலும் கேட்குது. என்ன பண்ண? நான் எந்த ஊர்லேயா இந்த மாதிரி கோழி கபோர்டுக்குள்ளே போய் முட்டை விடுறா பார்க்குறீங்களா? எங்கள் வீட்டுக்குள்ளே டெய்லி இதுக்குள்ளே தான் அடையும் இந்த கோழி. இதுக்குள்ளே தான் முட்டை விடுவா.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் புதுசாக வாங்கின ஒரு கோழிக்கூடு, இரும்பு கூடு. நான் ஏற்கனவே ஒரு மரக்கூடு காமிச்சிருப்பேன், அது போன வருஷம் வாங்கினது. இது வந்து எனக்கு வாங்கினது இல்லை, எனக்கு இது வந்து வேறு இதுக்கு வாங்கினது, வேறவங்களுக்கு வாங்கினது. பாருங்கள், இது வந்து 2500 சொன்னார். ஆனால் 2000 வாங்கிட்டு வந்தோம். விலை வந்து கண்ணா அப்படின்னான்னு சொல்கிறாங்க. விலை என்னன்னு தெரியல, ரேட்டு தான் ரொம்ப ஜாஸ்தியாக சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த கொடுக்குற காசுக்கு ஒருத்தான்னு சொல்லுங்கள் நீங்களே. இது டோர் எங்கிட்டு இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள் கமெண்டில். நான் சொல்கிறதுக்குள்ள நீங்கள் சொல்கிறீங்களா, நம்ம டோர் எங்கிட்டுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக. மேலேயா இல்லை சைட்லையா, எந்த சைடுன்னு நீங்களே சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பக்கம்தான் இருக்குது டோரு, இதுதான் இருக்குது டோரு. என்ன ஒன்று இதுனா கொடுத்தாங்க, இது கொடுக்கல. அந்த பூட்டு போடுவோம்ல, அது கொடுக்கல. நம்மளாம் இங்கே வந்து கயிறு இல்லை ஒரு கட்டு கம்பி வச்சு தான் கட்டிக்கிறேன்னா. ஆனால் ரேட்டு தான் ஜாஸ்தி, 2000. சொல்லுங்கள் நீங்கள், எனக்கு தெரியாது. நீங்கள் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம்ல. ப்ரோ இது ஒர்த்தான் ப்ரோ இது வேஸ்ட்டு ப்ரோ, 1000 ரூபாய்க்கு தான் ப்ரோ 500 ரூபாய்க்கு தான் ப்ரோ எவ்வளோ ரேட்டு வரும் சொல்லுங்கள். இது சும்மா ஒரு கயிறு ஏதாவது கட்டு கம்பி ஏதாவது வச்சுக்கலாம். என்ன கேஜி கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. நிறைய மிஸ்டேக் இருக்குதுல்ல, நிறைய ஃபீட்பேக் சொல்லலாம். அதில் நிறைய இடத்துல அவங்க விட்டு வச்சுருக்காங்க. கம்பி பிட்டாக வச்சுருக்காங்க, ஒரே கம்பி எல்லாமே பிட்டாக போட்டிருக்காங்க. அதுதான் இதில் டிஸ்அட்வான்டேஜ். உள்ளே பாருங்கள், உள்ளே நல்லா தான் இருக்குது. கேஜ் நான் தூக்கி காமிக்கிறேன், திருப்பி கூட காமிக்கிறேங்க. ஸ்டாண்டு வேண்டாம்னு சொல்லியாச்சு. இந்த ஸ்டாண்டு இங்கே இருக்குது, 4 மூலைக்கு ஒரு ஸ்டாண்டு இருக்கும்ல, அந்த ஸ்டாண்டு வேணான்னு சொல்லிட்டாங்க. வேறு காரணம் சொல்கிறேன் அப்புறம். கேஜ் முயலோட போட்டுக்கலாம் இருக்க, முயலுக்கு பாருங்கள். கேஜி எல்லா வியூவும் பாருங்கள், எல்லா பக்கமும் காமிக்கணும். எந்தெந்த ஆங்கிள் காமிக்க முடியுமோ திருப்பியும் காமிக்கிறேன். நீங்கள் யாராவது இந்த மாதிரி கூண்டு அடிச்சிருக்கலான்னு சொல்லுங்கள். இது வந்து சின்ன கூடு தான், ரொம்ப சின்ன கூடு, ரொம்ப பெரிய கூடில் போடலாம். 10 கோழி போடலாமா? எதாவது ட்ராவல் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10 கோழி பாருங்கள். இதுக்கு வந்து மட்டி அடித்து அப்புறம் பெயிண்ட் அடித்து போட்டோம்னா சூப்பராக இருக்கும். மட்டி அடித்து பெயிண்ட் அடித்து போட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். என் கோழிக்கூடு விலாக் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். கோழிக்கூடு டூரு, அந்த கோழிக்கூடு மர டூர் மர வீடு, கோழியோட மர வீடு யார் யார் பார்த்துருக்கீங்க? ஏன் ஃபுல் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்க, இல்லை பாதி பேர் பார்த்தோன்னே ஓடிருப்பீங்க. 2 days பார்ட்டு 1 day day 2ன்னு போட்டிருப்பேன். ஃபஸ்ட் டே வந்து அதில் வந்து கோழி சாணம் இருந்திருக்கும், கோழிக்கூடு ஒரு மாதிரியாக இருந்திருக்கும். 2வது டே பார்த்தீங்கன்னா அதை க்ளீன் பண்ணியிருப்பேன், கோழிக்கூடு க்ளீன் பண்ண அதை காமிச்சிருப்பேன். 3வது டே பார்த்தீங்கன்னா கோழிக்கூடு க்ளீனாக இருக்கிறது, கோழி வர மாதிரி காமிச்சிருப்பேன். சரி, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.